श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पूर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गवृत्तिसचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणमः। சுவாமி தேசிகனுடைய பாதுகாசத்துல சமாக்கியா பద్ధதியில கடைசி 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த பద్ధதியில 7வது ஸ்லோகத்துல சாதிச்ச சயாத்மனா மதரிகோரசி சேகபூதா பாதாசிரயேண ச புனர்த்ரிகுணீகிருதம் தத் பூயோபி பாகவத சேகதயா ததேவ வெங்கும் பதாவனி சதாரி பதம் விபர்ஷி. பாதுகாதேவிக்கு சதாரின்னு ஒரு பேரு. அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பாதுகையும். சையாத்மனா மதிருபோரதி சேகபூதா, ஆதிசேஷனாக எழுந்தருள் இருக்கிற திருவனந்தாழ்வான் இந்த ரங்கநாதனுக்கு படுக்கையாக எழுந்தருள் இருந்திருக்க. சையாத்மனா மதிருபோரதி சேகபூதா, இந்த படுக்கையா இருக்கிறதுனால அவருக்கு கைங்கரியம் பண்றது, அந்த கைங்கரியம் பண்றதையே புருஷார்த்தமாக தனக்குன்னு ஒரு புருஷார்த்தம் எதுவும் எண்ணாமல் பண்ணுவதனால சேஷபூத்தமாக ஆறுது. திரிகணீகிருதாசும் பாதாசிரயேனச்ச என்றதுனால திரிகணீகிருத்தம் அந்த சேஷம் பண்றது இருந்துருக்க. திரிகணீகிருத்தம் கட்ட மடங்கு ஆயிடுச்சு. ஒரு பாதுகையா இல்லாத 2 பாதுகையாக ஆயிடுச்சது. நின்றால் மரவடியாம் என்று சொல்ல அப்படின்னால அந்த அது சென்றாலும் துணையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்லச்சு மரவடின்னு சொல்ல அப்படின்னால அந்த திருவடி பாதுகையாகவும் ஆனது 2 வருஷம் ஆச்சு. இந்த காட்டுல இன்னொரு ஒரு விஷயம், பாகவத சேஷத்தையா ததேவ வெங்கும் பதாவனி சதாரி பதம் விபர்ஷி. இந்த பாகவதற்கெல்லாம் சேஷனாக, அதாவது பகவத் சேஷத்துவம்ன்றது பாகவத சேஷத்துவ பரியந்தம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற அப்படின்னால அந்த பதாவனி பாதுகையானது பாகவத சேஷத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக நம்மாழ்வாருடைய திருநாமமாக இருக்கக்கூடிய சடாரின்ற பேரை, சடகோபன்ற பேரை தானும் வகித்து அந்த பாகவத சேஷத்துவத்தையும் சொல்லி சேஷத்துவ காட்டையே வெளிப்படுத்துதுன்னு சொல்லி சொல்ற. அங்க சொல்லச்சு அடுத்தது சொல்லச்சு மத்யேன தேவி ஷடகோபமுனிஸ்தவாசீத் தஸ்யாபி நாம வஹதன்மணி பாதுகேத்வம் சேஷி பபூவ இவயோரபி சேஷசாயி சேஷம் ஸ்வசேஷமபி சேஷபதே ஸ்திதம் வஹா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. ஒரு எப்படிலாம் அந்த பாதுகைக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு சாமியத்தை சொல்லி சொல்றாரு. இப்போ சேஷத்துவம் இது வரைக்கும் சொல்லப்பட்டது. நம்மாழ்வாருக்கும், அதாவது பாதுகாதேவி நம்மாழ்வாருக்கு சேஷமானதே, பாதுகாதேவிக்கு சேஷமானதே இதெல்லாம் சொல்லி இந்த சேஷத்துவத்தை சொல்றது. இனி சேஷித்துவமும் இருக்குன்றத இப்ப சொல்ல போறேன். 2 பேரிடத்துலயும், நம்மாழ்வாரிடத்துலயும் சேஷித்துவம் இருக்கு, பாதுகாதேவியினிடத்துலயும் சேஷித்துவமும் இருக்குன்னு சொல்லி சேஷித்துவம் அப்படி ஆகன்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. உபயோரப்பி இப்போ
ஒரே வஸ்துவுக்கு சேஷத்துவம் சேஷித்துவம் ரெண்டும் சம்பவிக்குமான்னு ஒரு கேள்வி வருது. அதாவது ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு தாசனாக இருந்தான்னாக்க தாசன் தாசனா தான் இருப்பானே தவிர தாசனா தான் இருப்பான், சுவாமி சுவாமியா தான் இருப்பான். அவன் சுவாமியாகி இவன் தாசனா இருதுன்றது சம்பவிக்குமா என்று ஒரு கேள்வி வருது. காரியபேதேன சம்பவிக்கும்னு சொல்றது. காரியபேதேனன்னு சொல்லச்சு என்னன்னா, அந்த செயல்கள்னால ஒருத்தருக்கே இன்னொருத்தரை குறித்து சேஷத்துவம் சேஷித்துவம் ரெண்டும் சம்பவிக்கும். லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தம். இப்ப சமீபத்துல நான் இந்த பேப்பர்ல பார்த்தேன். நானு தினசரி இதுல வரைச்சு சமாச்சாரம் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த பேப்பர்ல பார்த்தேன். ஒரு அப்பா போலீஸ்காரரா இருக்க, அவருடைய பெண் கலெக்டர் ஆயிட்டா. அவ வாசிச்சு ஐஏஎஸ் வாசிச்சு கலெக்டர் ஆயிட்டா. அவ அப்பா எந்த பிராந்தத்துல போலீஸ்காரரா இருக்கிறோ அதே பிராந்தத்துக்கு அவருடைய பொண்ணு கலெக்டர் ஆயிட்டா. அப்பாவுடைய டியூட்டியில வரைச்சு அப்பா அந்த பெண்ணு கலெக்டரா போயிட்டு அப்படின்னால அந்த கலெக்டருக்கு சல்யூட் அடிக்கிறார். ஆற்றுல இதே இந்த பெண்ணு கிளம்புறதுக்கு முன்ன அப்பாவை சேவிச்சுட்டு தான் இன்னைக்கு பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறேன், நான் கலெக்டரா போறேன் நான்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு போறேன். அப்ப போகச்சே அப்பா சேஷியாக இருக்க, பெண்ணு சேஷமாக இருந்துட்டு இருக்கா. இந்த கிரகத்துல இருக்கச்சே இந்த பதவின்னு வரச்சே அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த பெண்ணுக்கு உயர்ந்த ஸ்தானமா போயிடுத்து. அதுக்கு ஸ்தானத்துல அப்பா இருக்கிறதுனால அவர் சேஷமாக போயிட்டு அவள் சேஷியாக போயிட்டார். இப்ப ஒருத்தருக்கே சேஷசேஷி பாவம், சேஷமாக இருக்கிற தன்மையும் சேஷியாக இருக்கிற தன்மையும் சம்பவிக்கலாம். காரியபேதேன சம்பவிக்கலாம், வேற வேற ஆஸ்பெக்ட்ல சம்பவிக்கலாம். அத மனசுல வச்சுட்டுதான் நம்மாழ்வாரும் ஒரு பிரகாரத்துல பாதுகைக்கு சேஷியாக ஆறு, பாதுகாதேவியும் ஒரு பிரகாரத்தினால நம்மாழ்வாருக்கு சேஷியாக ஆறு. பாதுகாதேவி ஒரு பிரகாரத்துல நம்மாழ்வாருக்கு சேஷபோத்தையாக ஆடுற, நம்மாழ்வாரும் இன்னொரு பிரகாரத்தினால பாதுகாதேவிக்கு சேஷபோத்தமாக ஆற. இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டா பிரணமே சொல்லியிருக்கு. ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை பார்த்தோம்னாக்க உடனே விழுந்து சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டா பிரணமேத்துன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால இவ எப்படி ஒருத்தர் சேவிச்சுக்கலாம். ஒருத்தர் சேவிச்சா அவன் சேஷி ஆயிட்டு போறா, இவன் சேஷன் ஆயிட்டு போறான். ரெண்டு பேருக்கும் எப்படி வரும் அப்படின்னாக்க அந்த வைஷ்ணவத்துவன்ற ஒரு தர்மத்தை முன்னிட்டு கொண்டுதான் சேவிக்கிறான். சுவாமி தேசிகனே எத்திராஜ சப்தத்தில ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். அபிகம்ய சம்யகனகா சுமேதசாஹ யதி சக்ரவர்த்தி பதபத்மபத்தனம் ஹரிபக்ததாஸ்ய ரசிகாः பரஸ்பரம் கிரய விக்ரயார்ஹதசயா தமிந்ததே. ஹரிபக்ததாஸ்ய ரசிகாः பரஸ்பரம், அந்த எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கிறத ரசிக்கிறவர்களாக இருந்திருக்கிற அந்த தாசியத்துவத்தை அந்த தாசனாக தாசத்துவத்தை ரசிக்கிறவர்களாக இருந்திருக்கவ ஹரிபக்ததாஸ்ய ரசிகாः பரஸ்பரம்
கிரய விக்ரயார்ஹதசயா சமிந்ததே. இவா சொல்றா, என்ன நீ வித்து கூட அதனால ஒரு பிரயோஜனம் உமக்கு வருமா இருந்ததுன்னாக்க என்னையும் நீர் வித்து அந்த பிரயோஜனத்தை அடையலாம்னு ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ரெண்டு பேரிடத்துலயும் இருக்கக்கூடிய பகவத் பக்தி. அந்த பகவத் பக்தியினுடைய பெருமையை அறிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் தன்னையே கிரயவிக்கிரையாக தசையா சமிந்ததை நன்றாக பிரகாசிக்கிறார்கள். என நீ வச்சு கூட நீ காரியம் பண்ணிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு அந்த தாச பாவத்தை வெளிப்படுத்துகிறார்கள்னு சொல்ற அப்படின்னால, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு காரணத்தை முன்னிட்டு ஔபாதிக சேஷித்துவம்னு சொல்றது உபயோகம் யாரு பாதுகா தேவிக்கும் நம்மாழ்வாருக்கும் இருக்கு. பெருமாள் விஷயத்துல வரைச்சே பாதுகே நம்மாழ்வார் ரெண்டு பேருமே இயல்பாகவே சுவாபாவிகமாகவே தாசபூதர்களாக இருக்கா. பெருமாள் சேஷியாக இருந்துருக்கு. இதையும் இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறேன். அதோடு மாத்திரமில்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்ற. இந்த பெருமாள் பாதுகா தேவி நம்மாழ்வார் இவா மூணு பேர் விஷயத்துல மீதி சகல பதார்த்தங்களும் இவாளுக்கு சேஷபூதமாக திகழ்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் இவர்கள் மூணு பேருமே சேஷியாக இருக்கின்றார்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். பத்யேன தேவி ஷடகோபமுனிஹி தவாசீதே. எம்பெருமான் சேஷிதான். எம்பெருமான் யாருக்கும் சேஷபூதன் அல்ல. அவர் தான் சர்வசுவாமியாக இருந்திருக்கிறவர். லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே அந்த எம்பெருமானுக்கு சேஷம்தான். சேஷி அதாவது இந்த சேத்தனா சேத்தனங்கள்ல எதனா ஒரு சேஷித்துவம் வந்ததுன்னாக்கா அது ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் வருமே தவிர இயல்பான சேஷித்துவன்றது கிடையாது. இது லோக வியவஸ்தை. இப்ப பாதுகையும் நம்மாழ்வாரும் எப்படி இருக்கான்றதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக பார்க்கிறேன். இந்த பாதுகை நம்மாழ்வார் இவா ரெண்டு பேருமே மீதி சேத்தனா சேத்தனங்கள்லாம் எப்படி எம்பெருமானுக்கு சேஷபூதமாக திகழ்கின்றனவோ அதே மாதிரி எம்பெருமானுக்கு பாதுகா தேவியும் நம்மாழ்வார் ரெண்டு பேருமே சேஷபூதர்கள் தான். அந்த மீதி சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் எம்பெருமான் எப்படி சேஷியாக இருக்கிறோ அதே மாதிரி இவாளுக்கும் சேஷியாக இருந்துருக்கேன். அதே சமயத்துல இவர் என்ன பண்றாருன்னா, மீதி சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் பாதுகா தேவியும் நம்மாழ்வாரும் சேஷியாக இருந்துருக்கா. அந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் நம்மாழ்வாருக்கும் பாதுகா தேவிக்கும் சேஷபூதமாக இருந்துருக்கு. இவா ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு பக்கத்துல சேஷத்துவம் இருக்கு, இன்னொரு பக்கத்துல சேஷத்துவம் இருக்கு. இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கா அப்படின்றதான் இந்த இடத்துல தெரியப்படுத்துற. பத்யேன தேவி ஷடகோபமுனிஹி தவாசீதே. ஹே தேவி மணிபாதுகை. தேவின்றது அந்த தேவி சப்தத்தினால தேதீப்யமானமாக பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த தீப்யத்தின்றதுல இருந்து வருது, தேவின்றது வருது. எல்லா பக்கத்திலையும் பிரகாசிக்கிறவளாக இருந்திருக்கிற மணிபாதிகையை பார்த்து சொல்ற. அந்த தேவி சடகோபமுனிகி பத்யேன பாதுகா தேவி விஷயமாக 1000 ஸ்லோகங்களை 1000 பாசுரங்களை எழுதி அவர் நம்மாழ்வார் உனக்கு அடியவர் தாசராக ஆனார்னு சொல்லிருக்கு.
சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா பத்யம் அங்குளி விச்சேத குரு விநியஸ்தம் அக்ஷரம் தன் நாம வகனம் செய்வன் தாசியமேத சதுர்விதம். ஒருத்தருக்கு நாம தாசன் என்பதை பறைசாற்றுவதற்கு 4 முகமாக 4 விதமாக பறைசாற்றலாம். பத்தியம் ஒருத்தனை பத்தி நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதுறது இருக்கு, அது ஸ்தோத்திரம் பண்ணி எழுதுறது இருக்கு, அது அடிமையாக இருக்கிறதுனாலதான் அது எழுதும். ராஜாவை பத்தி கவிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற, ஏன் ராஜா உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா, இவெல்லாம் அடிமையாக இருக்கிறதுனாலதான் அந்த பத்தியத்தை எழுதுறான்னு அர்த்தம் இருக்கு. பத்யேன தேவி சடகோபமுனி தவாசீதே. நம்மாழ்வார் சாதிச்ச அதாவது திருவாய்மொழி 1000 பாதுகா விஷயமாக ஆயிடுச்சு. அதனால அந்த வகுலாபரண பெருமாள்னு பேசப்படுகிற அந்த நம்மாழ்வார் 1000 பாசுரங்களை சொல்லச்சேயே அவர் சொல்லச்சே பரநடிமேல் குருகூர் சடகோபன் சுடரடி தொழுதழு என்றெல்லாம் சொல்லிருக்கு. ஆகையால் அந்த பாதுகாதேவி திருவடியோட சம்பந்தப்பட்டதாக இருக்கிற பாதுகாதேவி விஷயமாக தான் நம்மாழ்வாருடைய 1000 பாசுரமும் ஆயிடுத்து. ஆகையால பாதுகாதேவிக்கு சேஷபூதமாக நம்மாழ்வார் ஆயிட்டே. பாதுகாதேவி நம்மாழ்வாருக்கு சேஷியாக ஆயிட்டார். பத்யேன தேவி சடகோபமுனி தவாசீத் தஸ்யாபி நாம வஹனான் மணிபாதுகே த்வம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரைனா ஒருத்தருடைய பேரை நாம வச்சிருந்தாலே அவளுக்கு தாசன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப பிடிச்சவாளா இருக்கவாளுடைய பேரை தான் நாம வச்சுக்க போறோம். அவ விஷயத்துல ஒரு பகுமதி, அவ விஷயத்துல ஒரு கௌரவம் இருந்தாதான் அவ பேரை நாம வச்சுக்கணும்னு சொல்லி வச்சுக்க போறோம். அப்போ பாதுகாதேவியும் நம்மாழ்வாருடைய திருநாமமாகிற சகாரின்ற பேரை வச்சிருந்ததுனால அந்த நம்மாழ்வாருக்கு தாசபூத்தையாக சேஷபூத்தையாக அவள் ஆயிட்டாளாம். இது இந்த 4 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தியம் எழுதுவது, அந்த அங்குலி பிரதானம் அந்த விரலையே வெட்டி கொடுத்துடுறது, அதுக்கப்புறமா மார்பிள் பச்சை குத்திக்கிற மாதிரி அவத்த பேரை எழுதிக்கிறது, இன்னும் அவ பேரையே வச்சுக்கிறது, இதெல்லாம் அடிமைத்தனத்துக்கு அடையாளங்கள் என்று சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாதுகாதேவி நம்மாழ்வாருடைய திருநாமமாக இருக்கக்கூடிய சடாரின்ற திருநாமத்தை அவளும் வச்சிருந்ததுனால அப்ப நம்மாழ்வாருக்கு சேஷபூத்தையாக அவள் ஆயிட்டா. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பத்யேன தேவி சடகோபமுனி தவாசீத் தஸ்யாபி நாம வஹனாதே மணிபாதுகே த்வம் சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி. இந்த 3வது பாதம் தான் சுவாரஸ்யம். உங்க 2 பேருக்குள்ள நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் சேஷியா நீ சேஷனான்றது எப்படியானா இருந்துட்டு போட்டோம். நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வகிப்பதனால நம்மாழ்வார் சேஷியாகிட்டே பாதுகாதேவி சேஷபூதையாக ஆயிட்டா. நம்மாழ்வார் பாதுகாதேவி விஷயமான 1000 பாசுரங்களை அருளி செய்ததுனால நம்மாழ்வார் சேஷபூதமாக ஆயிட்டே, பாதுகாதேவி சேஷியாக ஆயிட்டா. இப்ப 2 பேரிடத்துலயும் ஒரு காரிய பேதேன சேஷத்துவம் சேஷித்துவம் 2ம் இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இவ 2 பேருமே பெருமாளை குறித்து சேஷபூத்தர்களாக தான் இருக்கா. இவ 2 பேரை குறித்து பெருமாள் அந்த ரங்கநாதன் அந்த ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கிறேன், அவர் சேஷியாக இருந்திருக்க. சேஷி பபூவ யுவயோரபி. உங்க 2 பேருக்கும் பாதுகாதேவி நம்மாழ்வார் உங்க 2 பேருக்கும் சேஷி பபூவ 2 பேருக்கும் சேஷியாக இருந்திருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்மாழ்வார குறித்து பாதுகாதேவிக்கு வந்த சேஷித்துவமும்
பாதுகாதேவியை குறித்து நம்மாழ்வாருக்கு வந்த சேஷித்துவமோ ஔபாதிகம், ஒரு காரணத்தை முன்னிட்டு. பாதுகாதேவி விஷயமாக 1000 பாசுரங்களை சொன்னதுனால அங்க பாதுகாதேவிக்கு சேஷித்துவம், நம்மாழ்வாருக்கு சேஷத்துவம். நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வகிப்பதனால பாதுகாதேவிக்கு சேஷத்துவம், நம்மாழ்வாருக்கு சேஷித்துவம். இது ரெண்டும் ஒரு காரணத்தை முன்னிட்டு ஔபாதிகமானது. ஆனா ரங்கநாதன் சேஷசாயியாக இருந்திருக்கிற எம்பெருமான் பாதுகாதேவிக்கும் நம்மாழ்வாருக்கும் 2 பேருக்கும் சேஷபூதம் சேஷியாக இருக்கிறதுன்றது சுவாபாவிகம், இயல்பானது. தாசபூதா சுபசர்வே ஆத்மான பரமாத்மனு சொல்றதுனால சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி அசேஷம் சேஷம். இப்ப இது தவிர மீதியா இருக்கிறது மொத்தம் சேஷம் துவசேஷம் அப்படி சேஷபதே ஸ்திதம் வஹான்னு பகுவச்சனம் சொல்றேன். துவம் யுவாம் யூயம் துவாம் வா யுவாம் வாம் யுஷ்மாக்கம் வஹா அப்படின்னு எல்லாம் சொல்லச்சே வஹான்றது பகுவச்சனம், அந்த முன்னிலைப்படுத்தி பகுவச்சனம். இப்ப சேஷம் அகிலம் அசேஷம் அப்படி சேஷம். இங்க சேஷம்ன்றது ரங்கநாதன், நம்மாழ்வார், பாதுக இவ 3 தவிர மீதி எல்லாமே அசேஷம் சேஷம். அது மொத்தமே அசேஷம் அப்படி சேஷபதே ஸ்திதம் வஹா. உங்க 3 பேருக்குமே அவையெல்லாம் சேஷமாக திகழ்கின்றன. இந்த பாதுகை இட்ட வழக்காக, நம்மாழ்வார் இட்ட வழக்காக, பெருமாள் இட்ட வழக்காக சகல பதார்த்தங்களும் ஆகின்றனன்னு இது ஒரு அற்புதமான சாமியத்தை, ஒப்புமைய இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் விளக்கிறார். பத்யேன தேவி சடகோபமுனி ஸ்தவாசீத் தஸ்யாபி நாம வஹனான் மணிபாதுகே த்வம் சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி சேஷம் த்வசேஷமபி சேஷபதே ஸ்திதம் வஹா. அடுத்ததும் இதே மாதிரிதான். இந்த பேர் ஒற்றுமையினால நம்மாழ்வாருக்கும் அந்த பாதுகாதேவிக்கும் அபேதம். நம்மாழ்வார் வேற, பாதுகாதேவி வேற இல்லைன்றத தெரியப்படுத்துற. இப்ப பாதுகையே ஆழ்வாராக ஆயிட்டாருன்றத சொல்றேன். அதாவது நம்மாழ்வார் வேற, பாதுகாதேவி வேற இல்லைன்றது ஒரு பங்கு. பாதுகை தான் ஆழ்வார் ஆயிட்டாருன்றதையும், ஆழ்வார் பண்ண உபகாரங்களை சொல்லி அதெல்லாம் பாதுகை பண்ண உபகாரம் தான்றத தெரியப்படுத்துற அடுத்த ஸ்லோகத்தினால. விந்தியஸ்தம்பாதி அவஹிதகதே விஸ்வகாதாந்த சிந்தோஹ கும்பிகீசூனோஹ அசுரகபண கிராசினஹ ஸ்வைரபாஷா நித்யம் ஜாதா சதரிபுதனோஹ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா. அகஸ்திய முனிவர் பல உபகாரங்களை பண்ணிருக்க, பெரிய காரியங்கள்லாம் அகஸ்திய முனிவர் பண்ணிருக்க. இப்போ வேதங்கள்லாம் சம்ஸ்கிருத பாஷையில வந்திருக்கு. இந்த சம்ஸ்கிருதம்ன்றது இருக்க, இந்த பாஷையும் அனாதி. இது எப்பொழுது வந்ததுன்றது தெரியாது, அனாதியாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு மொழியில, ஒரு பாஷையில இந்த சப்தங்கள்லாம் சாது சப்தம், அதாவது அபசப்தம் இல்ல, நல்ல சப்தம். இந்த சப்தங்கள்லாம் தவறில்லாத சப்தங்கள். இந்த சப்தங்கள்லாம் அசாது. இது மொழி இலக்கணத்துக்கு புறம்பானது என்றெல்லாம் சொல்லணும்.
இப்ப இந்த சம்ஸ்கிருதத்துல இந்த சப்தங்கள்லாம் சாது, இந்த இப்படிப்பட்ட சப்தங்கள்லாம் அசாதுன்றத ஒத்தரால தீர்மானிக்கப்படல. இது அனாதியா இருக்கிறதுனால இது ஒரு மனுஷனால இது சாது சப்தம் அசாது சப்தம்னு தீர்மானிக்கப்படாததுனால அந்த சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு ஏற்றம். ஆனா இப்ப இங்க என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த ஏற்றத்தை கொண்டுதான் சம்ஸ்கிருதத்தை எல்லாரும் போற்றுகிறார்கள். தமிழ் பாஷைன்றது என்னன்னா அகஸ்திய முனிவராலே தோற்றுவிக்கப்பட்டது. இந்த வியாக்கரணம்ன்றது இருக்க, இலக்கணம்ன்றது இதுதான் அந்த பாஷையில சாது சப்தம் அசாது சப்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது. இப்ப அகஸ்தியர் இதுக்கு ஒரு வியாக்கரணம் பண்ணிருக்க, அவர் சீர்படுத்தி அவர் தான் இந்த தமிழ் மொழியில இப்படி இப்படி ஒரு சொற்களை பிரயோகம் பண்ணவானாக்க அந்த சொற்கள்லாம் நேர்த்தியானவை, அதே சமயத்துல வேற விதமாக அந்த சொற்களை நாம வழக்குல கொண்டு வந்தோமானாக்க அவையெல்லாம் நேர்த்தியானவை அல்ல, அசாது சப்தங்கள்னு தீர்மானம் பண்றதுக்கு உண்டான ஒரு வியாக்கரணத்தை பண்ணிருக்கேன். அதனால அகஸ்தியராலே நிர்ணயம் பட்டதுனால, அதாவது இப்படி சாது சப்த அசாது சப்தங்களை நிர்ணயம் பண்ணினால அந்த தமிழ் மொழிக்கே ஒரு ஏற்றம், மீதி மொழிகளை காட்டிலும் அந்த தமிழ் மொழிக்கு ஒரு ஏற்றம். இத மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாதிக்கிறேன். அகஸ்தியருக்குன்னு சில சில பெருமைகள்லாம் உண்டு. விந்திய ஸ்தம்பாதவஹித கதே, விந்திய பர்வத விந்திய ஸ்தம்பாத்துன்னு சொல்றது. ஒரு கால விசேஷங்கள்ல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துடும். மலைகள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்குமா. இந்த விந்திய மலை என்ன பண்ணுமா, இப்ப இந்த பாரத தேசத்தினுடைய மத்திய பாகத்துல இருந்துருக்கு. சூரியன் சந்திரனுடைய கதி கிழக்குல இருந்து மேற்க போறது, மேற்குல இருந்து மறுபடியும் கிழக்குல மேற்குல அஸ்தமிச்சு மறுநாள் காத்தால கிழக்க உதயமாறுது, மறுபடியும் மேற்குல அஸ்தமாறுது. இப்படி சூரியனுடைய கதின்றது இருந்துருக்கு. இந்த சூரிய கதியே தடை பண்ணும்படியாக இந்த விந்திய மலை என்ன பண்ணும், மேல மேல பறந்து போய் சூரியனை அந்த கிழக்கு மேற்கா போக விட்டாத பண்ணுமா. அகஸ்திய முனிவர் அந்த விந்திய மலைய அந்த மாதிரி பண்ண விட்டாமல் ஒரே இடத்துல இருக்கும்படியாக பண்ணினேன். அந்த பெருமை அகஸ்தியருக்கு உண்டு. அந்த விந்திய மலையை ஸ்தம்பனம் பண்ணினது. விந்திய பர்வதத்துக்கு ஒரு ஸ்தம்பனம் பண்றதுன்னாக்க அடக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். விந்திய ஸ்தம்பாத் அவஹித கதேஹே, அவஹித கதேஹேன அப்பிரதிபத்தா கதிஹி. அந்த அகஸ்தியருடைய சஞ்சாரம் இருக்க, அந்த சஞ்சாரம்ன்றது அப்பிரதிபத்த தடங்கள் இல்லாமல் இருக்கு. அதாவது பிறருக்கு ஏற்பட்ட சஞ்சாரத்தினுடைய தடைய போக்கடிக்கிறது. விந்தியமலைய ஸ்தம்பனம் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தினர். சூரியனுக்கு ஏற்பட்ட தடைய போக்கடித்தவர் அவஹித கதேஹே விஸ்வகாசந்த சிந்தோஹோ. எல்லா பக்கத்திலையும் சமுத்திரம் பரவி இருந்துருக்கு. பூமியே எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து இருந்துருக்கு சமுத்திரம். அத்தனை சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தையும் ஒரு கையில சிராங்கையினால ஒரு தீர்த்தமா எடுத்துட்டு ஆச்சமனம் பண்ற மாதிரி பண்ணி மொத்த சமுத்திரத்தையும் வற்றும்படியாக பண்ணிட்டு, சமுத்திர ஜலம் மொத்தத்தையும் அவர் பானம் பண்ணிட்டு ஆச்சமனம் பண்ணிட்டு விஸ்வகாசந்த சிந்தோஹோ.
அந்த காட்டுல இன்னொரு பெரிய பெருமை இருந்துட்டு இருக்கு. அசுர கபல கிராசினஹா, வாதாபி இல்வலன்னு 2 ராட்சசர்கள் இருந்தார்கள். அவ அங்க இருந்துட்டு இருக்கிற பிராமணோத்தமாள் எல்லாம் ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாக்கினவர் பண்ணிருந்தா. வஞ்சனையினால அங்க இருந்த பிராமணால் எல்லாம் மரணம் அடையும்படியாக பண்ணிட்டான். அந்த வாதாபி ஒரு சாது வேஷம், நல்லவனாட்ட ஒரு வேஷம் போட்டுப்பான், இல்வலன்றவன் வேஷம் போட்டுப்பான். வாதாபி அவனுக்கு உறுதுணையாக இருப்பான். அந்த இல்வலன் என்ன பண்ணுவான்னா, அங்க யாரா பெரியவா வந்தாருனாக்கா அவளை பார்த்து எங்க காட்டுல சிராத்தம் இன்னைக்கு, அதுக்கு நீங்க நிமந்திரணம் இருக்கணும், நிமந்திரணம் இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும், வேற யாரும் இல்லை, சிராத்தம் நஷ்டமா போயிடுறதுன்னு கேட்பான். சிராத்தம் நஷ்டமா போயிடுறதுன்னாக்கா யாரும் நம்ம நிமந்திரணம் இருக்கிறதுக்கு மாட்டேன்னே சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுச்சு. ஆகையால அவன் சிராத்தத்துல நிமந்திரணம் இருப்பார். அந்த சிராத்தத்துல போஜ்யமான வஸ்து, சாப்பிடக்கூடிய வஸ்துவாக இந்த வாதாபிய ஆக்கிட்டு, இப்ப அவ என்ன பண்ணுவா, அந்த சாப்பிட்றதுக்கு முன்ன படைக்கிறாளும் இந்த முன்ன பரிமாறுறாளும் அந்த வஸ்து வாதாபி தான். வாதாபிய அந்த வஸ்துவாக ஆக்கிடுவான். அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாய சக்தி இருந்துட்டு இருக்கு. அது ஆன உடனே இவ சாப்பிடுவாள் இல்லையோ, சாப்பிடுச்சே என்ன பண்ணுவான்னாக்கா சாப்பிடுவா. சாப்பிட்ட உடனே அந்த இல்வன் என்ன பண்ணுவான், வாதாபே ஆகச்சான்னு சொல்லி, வாதாபே நீ வெளில வான்னு சொல்லுவான். வாதாபி என்ன பண்ணுவான், அந்த சாப்பிடுற வஸ்துவாக இவ வயிற்றுள்ள போனோம், இவ வயிறை கீழ்ச்சிண்டு வெளில வந்துடுவான். வெளில வந்தா இவ போயிடுவா. இந்த மாதிரியே எத்தனையோ பிராமணால இப்படி கஷ்டப்படுத்தி அவளெல்லாம் ரொம்ப துன்புறுத்தின்னு வந்தா இந்த இல்வலன் வாதாபின்னு சொல்ல 2 பேரும். அந்த மாதிரி அகஸ்தியர் ஒரு நாள் அந்த பிராந்தத்துக்கு போறார். அகஸ்தியரை பார்த்து எங்க ஆத்துல பிராமணார்த்தத்துக்கு நீ வரணும்னு அவரை கூப்பிடுறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த பிராதாக்களுடைய 2 அசுரர்களுடைய நோக்கம் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த வஸ்துவை சாப்பிட்ட உடனே இந்த வயிறை ஒரு கையால தடவி வாதாபே ஜீர்ணோ பவான்னு சொல்லிட்டு, நீ ஜீர்ணமாக ஆயிடு, இந்த சாப்பிட்ற வஸ்து ஜீர்ணமாறுதோ இல்லையா அந்த மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு வாதாபி ஜீர்ணம் ஆயிட்டோம். இந்த இல்லுலன் கூட்டு பாக்குறான், வாதாபே ஆகிச்சா, வாதாபே வான்னு கூட்டு பாக்குறான், ஒன்னும் வர முடியல. அப்ப என்ன ஆயிப்போச்சு, அப்ப இல்லலனுக்கு கோபம் வருது. அந்த அசுரத்தன்மையை காண்பிச்சு அகஸ்தியரோடு கொண்டு வர அவனையும் இல்லாத பண்ணிடுறார். இது அகஸ்தியருடைய பெருமை. கும்பி சூனோஹோ, கும்பத்திலிருந்து அவதரித்தவர் குடமுனிவர்னு பேரு அகஸ்தியருக்கு. கும்பி சூனோஹோ அசுரகவள கிராசினஹா ஸ்வைர பாஷா. அசுரகவள கிராசினஹா, ஒரு அசுரன ஒரு கபளமாக ஒரு வாயில ஒரு உண்டை எடுத்து போட்டுக்கிற மாதிரி அந்த மொழிகினவராக இருக்கிறவர் அவருடைய ஸ்வைர பாஷை. இது 3 அர்த்தம். விந்தியஸ்தம்பாத் அவஹிதகதே விஸ்வக ஆச்சாரிய ஆச்சாந்த சிந்தோஹ, அவஹிதகதே விஸ்வகாச்சாரிய சிந்தோஹ அசுரகபளகிராசினஹா கும்பீசூனோஹோ. கும்பீசூனோன்றது விசேஷம், மீதெல்லாம் விசேஷனம். அவருடைய ஸ்வைர பாஷா, அவராலே இயற்றப்பட்டதாக இந்த பாஷை சுதந்திரமாக பண்ணப்பட்ட பாஷை இது. நித்யம் ஜாதா ஷடரிபுதனோ நிஷ்பதந்தி முகாத்தே. அந்த ஸ்வைர பாஷை சுதந்திர பாஷையானது ஷடரிபுதனோஹோ தே முகாத்து. நம்மாழ்வார்ன்றவர் யாரு, வேற யாரும் இல்லை, நீர் தான் பாதுகாதேவிதான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் என்ற உருவத்தில் இருந்திருக்க உன்னுடைய முகாத்து, அந்த பாதுகாவலினுடைய முகாத்துல இருந்து
நிஷ்பதந்தி வெளியில வந்தது. வெளியில வந்து நித்தியம் ஜாதா எப்பொழுதும் பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பூர்வகண்யா ஜாதா. பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதா பூர்வகண்யா ஜாதா. அந்த பிராச்சீனமாக சொல்லப்பட்ட வேதங்களுக்கெல்லாம் பூர்வகண்யா அந்த கோஷ்டியில முன்ன இருக்கக்கூடிய, இன்னும் கேட்டா சம்ஸ்கிருத பாஷையை காட்டிலும் வேதத்துல சொல்ல தெரியாத மரநிலங்கள் தெளிகின்றோம் என்ற ரீதியில எல்லாவற்றுக்கும் முற்பட்டதாக இது ஆயிடுச்சோன்னு சொல்லி சொல்ற. இது எப்படின்றதையும் கொஞ்சம் சுவாரஸ்யத்துல பார்க்கணும். வேதம் இருக்க அபௌருஷேயம் ஒருவராலே இயற்றப்படாதது வேதம். பௌருஷேயம்னா ஒருவராலே இயற்றப்படுவது, அபௌருஷேயம்னா ஒருவராலே இயற்றப்படாதது. வேதம் மாதிரியே இதுவும் ஆயிட்டோம். அப்ப மகாபிரளய காலத்துல பெருமாள் ஒருத்தர் தான் இருந்தார், வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லச்சு. அப்ப வேதமும் இல்லாததானே போயிடும். அப்ப அந்த வேதம் எப்படி அப்படியே வந்திருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சொல்லச்சே பெருமாள் என்ன பண்றான், பெருமாள் நிச்சயமா இருந்துருக்கு. எஸ்ய நிஸ்வசித்தம் வேதான்னு பெருமாளுடைய மூச்சு காத்தாக வேதங்கள் திகழ்கின்றன. பெருமாள் என்ன பண்றதுன்னா, யோ பிரம்மாண்டம் விததாசி பூர்வம் யோவை வேதாச்ச பிரஜனோதி தஸ்மைன்னு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி வேதங்கள்லாம் எந்த மாதிரியான ஆணுபூர்வியோட இந்த அக்ஷர வரிசைகளோட ஏற்கனவே இருந்தனவோ அப்படியே உபதேசம் பண்றான். அதே மாதிரிதான் இந்த திராவிட பாஷைக்கும் ஒரு நித்தியத்துவம் வருது. இப்போ நம்மாழ்வார் தான் இயற்றினர்னு சொன்ன பிற்பாடு இதுக்கு எப்படி நித்தியத்துவம் சொல்ல முடியும் அப்படின்னா, நம்மாழ்வார் காலத்துல திருப்புலி ஆழ்வாருக்கு இருந்துட்டு அந்த பாதுகாதேவியே நம்மாழ்வார் ரூபத்துல 1000 பிரபந்தங்கள், சிரம பிரபந்தம்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி 1000 அந்த நம்மாழ்வார் முகத்தால வெளியிட்டார். ஒரு கால விசேஷத்துல இப்ப பிரளய காலத்துல வேதம் மறைஞ்சு போற மாதிரி இந்த தமிழ் வேதமும் மறைஞ்சு போயிடுச்சு. அப்ப நாதமுனிகளை இட்டு யோக தசையில நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் சாட்சாத்காரம் ஆகி பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணின மாதிரி நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் உபதேசம் பண்றேன். தான் எப்படி அந்த காலத்துல எப்படி எப்படிலாம் இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தாரோ அதே ஆணுபூர்வியோட அதே வரிசை கிரமத்துல நம்மாழ்வார் அவருக்கு நாதமுனிகளுக்கு அருளி செய்ததுனால இந்த தமிழ் பிரபந்தத்துக்கும் நித்தியத்துவம்ன்றது சித்திச்சு போச்சு. வேதம் மாதிரியாகவே இதுவும் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இருக்கு. நித்யம் ஜாதா சகரி புதனோ நிஷ்பதந்தி முகாஸ்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா. அதோட மாத்திரமில்ல, நம்மாழ்வார் தான் அனுகிரகித்த, அதாவது தான் இயற்றிய திவ்ய பிரபந்தங்களை மாத்திரம் சொல்ல, மீதி ஆழ்வார்களாலே இயற்றப்பட்ட திவ்ய பிரபந்தங்களையும் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணி அது மூலமாக அந்த ஆழ்வார்கள் இயற்றின திவ்ய பிரபந்தங்கள் மொத்தத்தையும் அந்த வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்னு சொல்ற வேதம் முழுக்கையும் இந்த தமிழ் பாஷையில பிற்காலத்திலையும் ஏற்படும்படியாக பண்ணினபடினால இதுக்கு ஒரு ஏற்றம் வந்தது. நம்மாழ்வார் வேற இல்லை, பாதுகாதேவி வேற இல்லை. அந்த பாதுகாதேவி தான் நம்மாழ்வார் ரூபத்துல இருந்து அந்த நம்மாழ்வாருக்கு வரக்கூடிய பெருமை எல்லாம், அந்த அகஸ்திய முனிவரனால பாஷையினால வரக்கூடிய பெருமை எல்லாம் அது நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டு நம்மாழ்வாருடைய பெருமை எல்லாம் பாதுகாக்கு ஏற்பட்டது. இந்த ஆழ்வார் தான் அந்த இவ்வளவு ஆழ்வார், வேற யாரோ இல்லை, பாதுகாதேவி தான்.
அப்ப ரங்கநாதன் தான் நாதமுனியாகி ஆழ்வாரான உன்னை ஆச்சாரியனாக கொண்டார் என்பது அந்த பாதுகையினுடைய மேன்மையை சொல்ற ஒரு விஷயம். கடைசியில இந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளவோ அர்த்தங்களை சொல்லலாம். ஒரு காலத்தை கருதி இதோட நிறுத்தின்றிருக்கேன். கடகோபயிதி சமாख्यातवरुङ्गधुरीण पादुके युक्ता सूते सहस्रमेवं सूक्तिः स्वयमेव यन्मया भवति. நீங்க எல்லாம் மாத்தி மாத்தி உன் பேரை நம்மாழ்வார் வச்சுக்கிறேன், நம்மாழ்வார் பேரை நீர் வச்சு பாதுகாதேவி வச்சுக்கிறேன்னு எல்லாம் சொல்றங்கோ. இந்த பாதுகாதேவியை பார்த்து சுவாமி தேசிகன் சொல்ற, நம்மாழ்வார்னு பேர் வைக்கணும்னா பேர் வச்சுக்கணும்னாக்க, அந்த சடகோபன்னு பேர் வச்சுக்கணும்னாக்க 1000 காதைகளை பாட்டுகளை பண்ணிருக்கணும். அப்பதான் நம்மாழ்வார்னு பேர் வைக்க முடியும். பாதுகாதேவி எங்க, நீ எங்க 1000 பாதுகா பண்ணிருக்க, 1000 இது பண்ணிருக்கியா என்று கேட்டா, நீயும் பண்ணிருக்க. என் முகமாக நீ பாதுகாதேவி என்ன பண்ண, சுவாமி தேசிகனை இட்டு 1000 ஸ்லோகங்கள் தன் விஷயமாக பண்ண வச்சார். இப்ப இந்த 1000 ஸ்லோகங்களுக்கும் ரச்சயிதாவாக இருக்கிறவர்கள் யாருன்னா பாதுகாதேவி தான். நம்மாழ்வார் 1000 பாசுரம் பண்ணி சடகோபன்னு பேர் வச்சுட்டே, நீ 1000 ஸ்லோகங்களை என்முகமாக பண்ண வச்சு நீயும் சடகோபன்ற பேரு, சடாரின்ற பேரை வச்சுக்கிற, உனக்கும் அந்த பேர் தசம்னு சொல்லுது. வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோதயா சதகமே ததவாதயன்மாம். சுவாமி தேசிகன் தயா சதகத்துல கடைசியில சொல்ற, இந்த 100 ஸ்லோகங்களும் நான் பண்ணினேன், நான் பண்ணல. வேதாந்த தேசிக பதே, வேதாந்த தேசிகன்னு மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல சிறு பிள்ளையாக இருந்திருக்கிற என்ன உட்காத்தி வச்சுட்ட. தேவோதயா சதகமே ததவாதயன்மாம் வைஹாதிகேன விதினா சமயே கிரஹீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதா. வெங்கடசைலநாதா வீணா விசேஷம் இவ. இந்த வீணை மாத்திரம் இருந்தாகாது, வீணைய மீட்பவன், அந்த வீணைய வாசிச்சு அது மூலமாக ஒரு துவனியை உண்டு பண்ணி அதனாலதான் ஏற்றமே வருமே தவிர வெறும் வீணைக்கு ஏற்றம் கிடையாது. நான் வீண ஸ்தானத்துல இருந்துருக்கேன். அந்த சீனிவாசனே தானே அந்த வீணைய அந்த வாசிக்கிறவனாக இருந்து இந்த தயாசதகத்தை என் முகமாக வெளிப்படுத்தினேர்னு சொன்னார். அதே மாதிரிதான் பாதுகாதேவியும் சுவாமி தேசிகன்ன ஒரு முகமாக வச்சு இந்த 1000 ஸ்லோகத்தையும் வெளிப்படுத்தினார். அப்போ 1000 ஸ்லோக கர்த்திருவம்ன்றது, சாட்சாத் கர்த்திருவம்ன்றது பாதுகாதேவியின் இடத்துலதான் இருந்துட்டு இருக்கு. ஆயாலும் உனக்கு அந்த சடாரின்னு பேர் வச்சுக்கிறது ரொம்ப தகும். சடகோபயிதி சமாख्यातवरङ्गधुरीण पादुके युक्ता. ஹே பாதுகே தவ யுக்தா, இந்த சடகோபன்ற ஒரு பேர் இருக்க ரொம்ப ரொம்ப தகும் உனக்கு. சூதே சஹஸ்ரமேவம் சூக்திஹி, இந்த சூக்திஹி இப்படி நல்ல ஒரு ஸ்லோகங்கள் இவைகளெல்லாம் நீதான் என் முகமாக வெளிப்படுத்துகிற. ஸ்வயமேவ என்மயா பவதி, நீதான் ஸ்வயமேவ என்மயா பவதி, இந்த செஞ்சொற்களை ஸ்வயம் தானாகவே சூதே, அதாவது உண்டு பண்ணுகிறாய். ஆகையால உனக்கு 1000 சூக்திகளை உண்டு பண்றவாள் யாரோ அவதான் நம்மாழ்வார்னு பேர் வச்சுக்கணும்னு சொன்னா, நீயும் சடாரின்னு பேர் வச்சுக்கலாம்னு சொன்னா நீயும் சடகோபன்னு பேர் வச்சுக்கலாம். அந்த பேரு உனக்கு ரொம்ப ரொம்ப தகும்னு சொல்லி முடிகிறேன். இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்ற வழக்கம். இது ஒரு போட்டியில தானே வந்தது.
போட்டியில வரைச்சு நான் பெருமாளுடைய திருவடியை பத்தி நான் 1000 ஸ்லோகம் எழுதுறேன்னு ஒருத்தர் சொல்றேன், இன்னொருத்தர் சுவாமி தேசிகன் பாதுகா விஷயமாக 1000 ஸ்லோகங்களை இது பாதுகையினுடைய நியமனம் ஆகையால நான் அங்கீகரிக்கிறேன்னு சாதிச்சார். மறுநாள் காத்தால இந்த 1000 ஸ்லோகத்தையும் கொண்டு சமர்ப்பிக்கிறேன். இந்த 1000 ஸ்லோகம் எழுத முடியாத இருந்துருக்கிறவர் இருக்கிற அவர் மனசுல வேதனையோட தலையை தொங்க போட்டு இருந்துருக்கிறான். அவரை தயத்தரவு பண்றதுக்காக சுவாமி ஒரு ஸ்லோகம் சொல்றதாக ஒரு ஐதிஹ்யம். சூதே சூக்கர யுவதி சுதசதம் அத்தியந்த துர்பகம் घटिति கரிணி சிராய சூதே சகல மகிபால லாலிதம் கலபம். ஒரு நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறேன் தன் விஷயத்துல. இந்த பன்றி இருக்க, யுவதியாக இருக்கக்கூடிய பன்னி, அந்த பன்றி நிறைய குட்டிகளை போடும். ஆனா யானை என்ன பண்ணோம்னா அது வருஷத்துக்கு 3 வாட்டி குட்டி போடும். யானை என்ன பண்ணோம்னா 12 வருஷம் கர்ப்பமா இருந்துட்டு 12 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு குட்டி தான் போடும். அந்த குட்டி ஒரு குட்டியோ போட்டதுன்னா கூட அது ராஜாவால விரும்பி ஏற்றுக்கொண்டு அந்த பட்டத்து யானையாக ஆகக்கூடியதாக ஆகும். அதனால நான் ஒரு ராத்திரியில 1000 ஸ்லோகம் எழுதிட்டேன்னு நீ நினைச்சுக்காத. நீ கொஞ்சம் எழுதியிருந்தா கூட அதுலயும் பெருமை இருந்துருக்குன்ற மாதிரி தன்னை தாழ்வுபடுத்திட்டு அவருக்கு ஒரு சமாதானம் சொல்றேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இத போய் தேசிகனிடத்துல துவேஷம் இருக்கிறவா தேசிகனே சொல்லிட்டு தான் 1000 ஸ்லோகம் எழுதினதும் கூட பன்றி பல குட்டி போடுற மாதிரி தான் இது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டேன்னு தேசிக தோஷக்கால் சொல்லிட்டு போறார். அப்படி அர்த்தம் இல்லை. இது சொல்றது அப்படியே சுவாமி சாத்தியந்தேர்னா கூட இந்த போட்டின்னு இருந்தா கூட இன்னொரு பாகவதருக்கு மனசுக்கு ஒரு கிளேசம் வரக்கூடாதுன்றதுனால தன்னை தாழ்த்திண்டு சொல்ற வார்த்தை இது. அதனால இந்த பாதுகாசாஸ்திரம் முழுக்கவே அந்த சுவாமியினுடைய ஒரு ஆகையாலதான் இதை சொல்லச்சு சூக்தின்ற வார்த்தையை சொல்லிருக்கேன். அந்த சூக்தின்ற வார்த்தைய இதுல கணக்கு தோஷத்தோடையோ நன்னா இல்லாத இருந்தா அந்த சூக்தின்ற வார்த்தை சொல்லிருக்க மாட்டேன். அதனால இதுல குறவுன்றது இல்லை. அந்த இடத்துல அந்த ஸ்லோகம் சொன்னதுக்கு தாற்பயம் இன்னொரு பாகவதற்கு மனசு கட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக சொன்ன வார்த்தை. இப்படி இந்த சமாக்கியா பத்ததியில பாதுகைக்கும் நம்மாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமைய அத்தியுதமாக சுவாமி சாதிச்ச அதை நாம அனுபவிச்சோம். இந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் பாதுகையினுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு மீண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கடகோபயதி சமாఖ్యాత வரங்கதுரீண பாதுகே யுக்தா சூதே சஹஸ்ரமேவம் சூக்தி ஸ்வயமேவ யன்மயா பவதி. இந்த பாதுகா சாஸ்திரத்துல ஒவ்வொரு பத்ததியினுடைய அமைப்பை பார்க்கணும். ரொம்ப சுவாரஸ்யமான அமைப்பு. ஆரம்பம் முதல் ஸ்லோகம் அனுஷ்டுப் ஸ்லோகமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய விரத்தமாக ஆகும். இந்திர வஜ்ரா, உபேந்திர வஜ்ரா, 11 எழுத்து இருக்கிற விரத்தம், 12 எழுத்து இருக்கிற வம்சத்தம், 12 எழுத்து இருக்கிற விரத்தம், இப்படி 14 எழுத்து இருக்கக்கூடிய வசந்தத்திற்கா விரத்தம், 19 எழுத்து இருக்கக்கூடிய பிருத்வி விரதம், 17 எழுத்து இருக்கக்கூடிய மந்தாக்கிராந்தா பிருத்வி விரதம், இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிண்டே போய் அந்த கடைசியில சார்துல விபீடித்தம் தர மாதிரி 19 எழுத்து 21 எழுத்து இருக்கக்கூடிய பெரிய விருத்தங்களை சொல்லிட்டு அந்த கடைசி ஸ்லோகம் ஆர்யா விருத்தத்துல அமைஞ்சிடும். மறுபடியும் சுத்தி ஸ்லோகமாக ஆயிடும். அந்த ரீதியில இங்கேயும் அமைந்திருக்கு. எப்படி அந்த பாதுகையினுடைய பெருமை மாத்திரம் இல்லை, அந்த பாதுகா சாஸ்திரத்தினுடைய ஒவ்வொரு விசேஷத்தையும் சுவாமிதான் நமக்கு அதை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை அனுகிரகம் பண்ணணும்.
அதை பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குருசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே